مرحبا أزكى الرجال. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தொடர் 87. இந்த உலகத்திலே நமக்கு மிகப்பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா? குடும்பம் தான். ஆனால் இந்த குடும்பத்தை கூட இந்த மார்க்கத்திற்காக விட்டுவிட்டு, இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணித்து விட்டு, மார்க்கத்தை கற்றுக்கொள்ள, மார்க்கத்தை அறிந்து கொள்ள, அல்லாஹுடைய மார்க்கம் மேம்பட உழைத்த நபித்தோழர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் உண்மையிலேயே ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹுதான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படி சில மனிதர்களை ஆக்கியிருந்தான். முஹாஜிர்களில் சிலர் மக்காவிலிருந்து கிளம்பும் பொழுது அவர்களுடைய மனைவிமார்கள் அவர்களை தடுக்கிறார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களை தடுக்கிறார்கள். மக்காவிலிருந்து மதீனா செல்ல வேண்டும். ஹிஜ்ரத் ஆரம்பமாகி எல்லா மக்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த மக்களும் அப்படியே மதீனாவிற்கு செல்வதற்கு தயாராகும் பொழுது பிள்ளைகள் எல்லாம் எங்களை விட்டுவிட்டு செல்லக்கூடாது என்று தடுக்கிறார்கள். அதையும் மீறி மார்க்கத்திற்காக, அல்லாஹ்விற்காக, மறுமைக்காக தூதர் கொண்டு வந்த தீனை படித்துக் கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், நாமும் பின்பற்ற வேண்டும், மறுமையிலே சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக மக்கள் கிளம்பி செல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரோடு மதீனாவிலே பாடங்களை எல்லாம் படிக்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு எண்ணம் வருகிறது, இவ்வளவு உயர்ந்த ஒரு மார்க்கத்தை படிக்க விடாமல் நம்மை தடுத்தார்களே, நம்முடைய மக்களும் பிள்ளைகளும், அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று. உடனே தண்டிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்த உடனே அல்லாஹ் இறக்கி அருளிய வசனம் தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வசனம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 64வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனமாக அதை சொல்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இன்னமின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவல்லக்கும், உங்களுடைய மனைவிமார்களிலும் உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கின்றார்கள். ஃபஹ்தரூஹும், எனவே அவர்கள் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். வ இன் தஅஃபு வ தஸ்ஃபஹு வ தக்ஃபிரு, அவர்களை மன்னித்து பொருட்படுத்தாமல் விட்டுவிடுங்கள், அவர்கள் விஷயத்தில் நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கஃபூர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கமுடையவனாகவும் இருக்கிறான் என்கின்ற செய்தியை அல் குர்ஆன் நமக்கு சொல்கின்றது. அன்பானவர்களே, இந்த வசனம் அவர்களுக்காக இறக்கப்பட்டது. அவர்களை தண்டித்து விடாதீர்கள், அவர்களை மன்னித்து விடுங்கள், அவர்கள் விஷயத்திலே நீங்கள் அவர்களுடைய காரியங்களை பொருட்படுத்தாமல் விட்டுவிடுங்கள் என்று சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அழகான உபதேசத்தை அந்த மக்களுக்கு சொல்கின்றார். பொதுவாக நம்முடைய குடும்பமும் பிள்ளைகளும் நமக்கு மகிழ்ச்சி தான் என்றாலும் கூட மார்க்க காரியங்களிலே இடையூறாக இருக்கும் பொழுது அதை விட்டுவிட்டு மார்க்க காரியங்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்கின்ற ஒரு ஆழ்ந்த அறிவுறுத்தலை கொடுக்கிறது. உதாரணத்திற்கு தொழுகைக்காக கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வரப்போற நேரத்துல பிள்ளைகள் கூப்பிடுவாங்க, மனைவி என்ன செய்வாங்க, அழைப்பாங்க. இந்த நேரத்துல ஒரு மூமின் என்ன செய்யணும்? தொழுகைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். வந்து பேசிக்கிடலாம்னு என்ன செய்யணும்? அந்த காரியத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அது அல்லாஹ் வெற்றியாகத்தான் ஆக்கி தருவான். இப்படி ஒரு மார்க்க காரியம் என்று நாம் கிளம்பும் பொழுது ஏற்படக்கூடிய தடை, குடும்பத்தால் ஏற்படக்கூடிய தடை, இதைத்தான் அல்லாஹ் அதுவல்லக்கும், உங்கள்ல இருந்து அவங்க எதிரியா இருக்கிறார்கள் மார்க்க காரியத்திற்கு என்று பதிவு செய்கின்றான். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த தொடரிலே சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.